ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த ரிவ்யூவில் நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இதோட கலர் ஆக்குரன்சி, ஃபோக்கஸ், சவுண்ட் டெஸ்ட் ப்ளஸ் நீங்கள் சொன்ன கமெண்ட். அதாவது போன வீடியோவில் இதோட அன்பாக்சிங்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கமெண்ட்டை நான் பிக் பண்ணி இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பட்டுன்னு ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ். ஆக்சுவலி அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் ஃபோக்கஸ் பண்ணேன், எனக்கும் பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணும்போது நான் வந்து லைட்டாக வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். அப்படி ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைட் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. நானும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன், ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ரிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு கீஸ்டோன் கரெக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் கீஸ்டோன் கரெக்ஷன் பண்ணுறேன். எப்படி இந்த இடம் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கம்ப்ளீட் ஃபோக்கஸ் சொல்ல மாட்டேன், பட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் இதோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் டெஸ்ட் பண்ணுவோம். கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் முன்னாடியே கலர் வீல் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி ஒரு கலர் வந்து இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அன்பாக்சிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கலர் வீல் வச்சு பார்த்ததுக்கப்புறம் இதோட கலர்ஸ் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம், இதோட லூமினன்ஸ் செக் பண்ணிடுவோம். இப்போ ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி அப்புறம் கூட பார்த்தா எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரில. வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருக்குது, எஸ். பட் இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 லைட் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. 5 லைட்டில் இவ்வளோ குவாலிட்டியான ப்ரொஜெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. லைட் ஆன் பண்ணி இவ்வளோ டார்க்கான ஒரு கலர் வீல் ப்ரொஜெக்ட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் கைஸ். நான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ப்ளஸ் கேமரா நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக கொண்டு போயிருக்கேன் உங்களுக்கு பிக்சல்ஸ் காட்டுறதுக்கு. வெல் கைஸ், இந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஆப் ஸ்டோரும் இருக்குது, ப்ளே ஸ்டோரும் இருக்குது. ஸோ எல்லா ஆப்பும் நமக்கு இன்பில்ட்டாக கிடைக்குது, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெல் கைஸ், இந்த ஸ்பீடில் தான் அது டவுன்லோட் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஆண்ட்ராய்டு இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். நடுவில் கட் ஆகிடுச்சு பிகாஸ் நான் கொஞ்சம் உளறிட்டேன். லைக் இன்ஸ்டாலிங் காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இன்பில்ட்டாக நம்மளால் படமோ சீரீஸோ என்ஜாய் பண்ண முடியும். எந்த ஒரு வயரும் கனெக்ட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ஃபோனோ கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் நான் பார்க்குறதுல இருக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து யூரோஸ் நான் ஒரு ஐடி கிடையாது, என்னால் லாகின் பண்ண முடியாது. பட் ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுப்பா. வெல், என்ன மாதிரியே நீங்களும் ஒரு பிக் பாஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வயர் கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இன்பில்ட்டாக நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதுக்குள்ளேயே பார்க்கலாம். இட்ஸ் அமேசிங் நோ. ஓகே, இப்போ வந்து மிரர் காஸ்ட். வெல், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக 2 மிரர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பட் இந்த வீடியோவிலே டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக என்ன சொல்கிறது, அந்த சொல்கிறதா சொல்ல போகிறேன். வெல், உங்கள்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருந்துச்சுன்னா இந்த மிரர் காஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்குன்னா கொஞ்சம் இந்த சைட் போனீங்கன்னா லைக் இந்த மிரர் காஸ்ட்டில் வந்து நம்மளால் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். லைக் என் ஃபோனை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ பேர் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி நிறைய ப்ரொஜெக்டெல்லாம் நான் மிரர் காஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மிரர் காஸ்ட் வந்து ஒரு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். என் வைஃபை ஃபாஸ்ட்டாக இருக்கா, இதோட மிரர் காஸ்ட் வந்து நல்லா இருக்கான்னு தெரில. நீங்களே பாருங்கள், பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு ஃப்ரேம் ட்ராப் ஆகுதுல என்னால் பார்க்கவே முடியல. ஃபோனில் என்ன இருக்கோ அப்படியே அங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறேன். அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். நம்ம ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் தான். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உடனே கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க, முடியாதுங்க. ஓகே, ஒரு கேம் விளையாடுவோம். நான் விளையாடுற ஒரே ஒரு கேம் இது மட்டும்தான். விட்றாதரா, அடேய் விட்றாதீங்க எக்கோ, விட்றாதீங்க எம்மோ, விட்றாதரா, உன்னை நம்பி தாண்டா இருக்கே. டேய் சனியனே விட்றாத, ஜெயிச்சிரு ராசா. ஜெயிச்சிட்டோமா? எஸ், வி வின். 0%. இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிபிலாம் வேஸ்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இதோட சவுண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். என் காதல் கூடுதடி
சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பட் லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து ப்ளூடூத் 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 5.1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ப்ரொஜெக்டில் கனெக்ட் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம ரூம்லேயே ஒரு தேட்டர் ஃபீலான ஒரு படத்தை நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் உங்ககிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்து ஒரு ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க. அதில் 2.1 ஸ்பீக்கர் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட என்ன டிவைஸாக இருந்தாலும் நம்ம இந்த ப்ரொஜெக்டில் கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் என் மெயினாக ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நான் நின்றுருந்தேன்னு வைங்களே, இப்படியே நான் வச்சு நடக்க வேண்டியது அவ்வளோ வலிக்குது முதுகு எனக்கு. நான் அங்கே போய் உட்காந்து உங்கள் கமெண்ட்ஸுக்குலாம் நான் இப்போ ரிப்ளை பண்ண வேண்டிய டைம். ஸோ லெட்ஸ் கோ தேர். நல்லா ஜம்ப் பண்ண கூட முடியலையே. அத்தா அம்மே 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 அப்பா ஐயோ 2 ஹவர் உசுரை வாங்குது. ஆக்சுவலி தனியால் ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. சரி ஓகே, வேலை இந்த ப்ரொஜெக்டரை 1 வீக் வரைக்கும் தரோவாக நிறைய படம் பார்த்து யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இதோட பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. வெளியே இந்த ரிமோட்டை பற்றி 2 வார்த்தை நான் பேசியே ஆகணும். பிகாஸ் இந்த ப்ரொஜெக்டில் முன்னாடி வந்து ஐஆர் ரிசீவர் கிடையாது, பின்னாடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் இத்தனைக்கும் ஸ்க்ரீன் பக்கம் வச்சு டக்குன்னு தட்டுறேன். அதை தட்டும்போது இந்த ப்ரொஜெக்டர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். இந்த ப்ரொஜெக்டரில் பிடிக்காத ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இதோட ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அது மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்க. நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு ப்ரொஜெக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதுதான் சொல்வேன். எல்லாமே இருக்குது, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஓகே, என்னோட அனாலிசிஸ் டெஸ்ட்டு இங்கேயோட முடியுது. இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதில் நான் பிக் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட், கார்த்திக் கே பிரின்ஸ் ப்ரோ, டாட்டா ஸ்கை செட்டப் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணுமா? எஸ் பிரதர், இதில் வந்து HDMI அவுட்டோ இருக்குது, 3 அடாப்டரும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் டாட்டா ஸ்கை செட்டப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது செட்டப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளால் கனெக்ட் பண்ணி டிவி மாதிரி இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். சசிராமின் ப்ரோ, 4K குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு FBலேயே மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4Kக்கும் 1080pக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து 1080p தான். 4K வீடியோ வந்து நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். பட் அது 4Kவாக ப்ரொஜெக்ட் ஆகாது. நிறைய பேர் வந்து 4K சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இது வந்து 4K ப்ரொஜெக்டர் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நேட்டிவ் ரெசல்யூஷன் என்னன்னு கேளுங்க. அந்த நேட்டிவ் ரெசல்யூஷன் தான் வாலில் அது ப்ரொஜெக்ட் பண்ணுது. 4K வீடியோ சப்போர்ட் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக 4K ப்ரொஜெக்டர் சொல்லி ஏமாந்து வாங்காதீங்க. இது மார்க்கெட்டில் நிறைய நடக்குது. ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஜியா, ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேள்வி கேட்டதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மணிகண்டன் தியாகராஜன், ஃபயர் ஸ்டிக்கில் 4K வீடியோ ப்ளே பண்ணுங்கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட ஃபயர் ஸ்டிக் இல்லை. நான் வந்து என் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி 4K வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 4K 8Kவே ப்ளே பண்ணுவோம், என்ன இருக்குது இப்போது? பட் அது ஸ்ட்ரக் ஆகும். 4K பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அடுத்த கமெண்ட் ஆர் சஞ்சய் ப்ரோ, சஜஸ்ட் மீ எ குட் ப்ரொஜெக்டர் வித் 25 inch under 30,000 rupees ஃபார் ஹோம். எனக்கு தெரிஞ்சு 30,000க்குள்ளே ஒரு 250 inch வந்து வீட்டுக்காக உங்களுக்கு ப்ரொஜெக்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எதுக்கு இது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது உண்மையிலே தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஸோ இது வந்து 21,000 23,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே பெஸ்ட்டான வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். தனி ஒருவன் BGMI, பெரிய பப்ஜி ஃபேனாக இருப்பாரோ? இருக்கட்டும் பிரதர், ப்ரொஜெக்டர் டேபிள் இல்லை சீலிங் மவுண்டான்னு சொல்லுங்கள் ஆல் ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங்லேயும். வெல் பிரதர், இந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரிம்மிங்கில் நான் தூக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாமல் 17 minutesக்கு நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட ட்ரிம்மிங் ஒர்க்குன்னு சொல்லி ஃபோட்டோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய விஷயம் வந்து ட்ரிம்மிங்கில் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. லைக் கொஞ்சம் லேகாக இருக்கிறது, அப்படிப்பட்ட எல்லா வீடியோவும் தூக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாது. நீங்கள் பார்த்து தான் உங்கள் தலைவிதி அது. ஓகே, இந்த ப்ரொஜெக்டர் வந்து சீலிங்கில் நம்மளால் போட முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா புஷ், இந்த புஷ்ஷை கழட்டிட்டு ஸ்க்ரூவை போட்டு சீலிங்லேயும் நம்மளால் இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ண முடியும். இது ஏன் நான் தூக்கணும்னு தெரில, பட் ஆனால் தூக்கிட்டேன் விடுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். ராமேஸ்வர் LS-855 LS-850 AK7 Max எந்த ப்ரொஜெக்டர் நல்லா இருக்குது? வேலை எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ப்ரொஜெக்டரை கம்பேர் பண்ணும்போது LS-55 இட்ஸ் அ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்.
பெஸ்ட். ஏகி 7 மேக்ஸ் சொல்லியிருப்பேன், பட் அது ஆண்ட்ராய்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இதோட ஆண்ட்ராய்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸோ அதனால் இது. நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ளீஸ். கார்த்திகேயன் ஜே, ஹாய் ப்ரோ, ஐ ஹேவ் பிளான் டு பை எ ப்ரொஜெக்டர் instead of LED TV. Please suggest a good projector under 30,000. Is LS-855 worth to buy? வர கொஞ்சம் அபிஷேக் மாதிரி பண்ணுறோம். சரி இருக்கட்டும். வெல் கார்த்திகேயன் ப்ரோ, எனக்கு ஒரு ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப பிடிக்கும். டேய் டவால் இல்லையாடா, யாரை கேட்டுறா மூச்சில் தண்ணியை போட்ட பரதேசி பயலை. சை, ஒரு வீடியோக்கும் நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆக இருக்காங்க, என்னெல்லாமா பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான் கமெண்ட்டு. வீடியோ இப்போ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட விலை வந்து ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இட்ஸ் ஃபார்மாலிட்டி. இதோட விலை trendingadget.techல என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,999 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 5,053 ருபீஸ். அண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 23,102 ருபீஸ். அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா 20,994 ருபீஸ். இருக்கிறதுலையே கம்மியான விலை பார்த்தீங்கன்னா அமேசானில் தான். பட் அந்த பிராண்டு வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நான் வந்து அன்பாக்சிங்லேயே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி இது வந்து நான் கொஞ்சம் சட்டிலாக கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சட்டிலாக கொண்டு போயிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போயிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க, அப்படி கொஞ்சம் கீழே போங்க, அங்கே சப்ஸ்கிரைப் டு முகமது ராஜான்னு இருக்கும். அந்த முகமது ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்து கொஞ்சம் வெளியே தெரிவேன், ஏன்னா 5 வருஷமாக இல்லை 6 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் காசு பார்த்துட்டு இருக்கேன், அது ஒரு 7,000 ரூபாய் தான். அதை வச்சுட்டு எப்படி இந்த 20,000 ரூபாய் ப்ராஜெக்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ண முடியும்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி.